பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 24ஆம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லெவிட்டிகஸ் சாப்டர் 26 verse 13. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் நம்மளை என்ன செய்தாரா? எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாகவே எகிப்தில் என்ன செய்யப்பட்டாங்க? அடிமையாக தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம யோசிக்கலாம், நம்ம எகிப்து தேசத்துக்கு போனதே இல்லையே, அங்கே போய் நம்ம எப்படி அடிமைகளாக இருந்தோம், நம்ம எந்தெந்த ஏரியாலெல்லாம் அடிமைகளாக இருந்தோமா அது எல்லாம் நமக்கு எகிப்தாகித்தான் காணப்பட்டது. பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பல விதமான இச்சைகளுக்கும் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மளை விடுதலை ஆக்கினாரே, அதற்காக நம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஒரு அடிமையின் வாழ்வு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு சினிமாவுக்கு இல்லை ஒரு நடிகனுக்கு அடிமையாக இருந்த நாட்களெல்லாம் யோசித்து பார்த்தோன்னா அந்த சினிமாவை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு எப்படி நம்ம இருந்தோம் இல்லையா? அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம செய்த நாட்கள். அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை செய்கிறது, அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி நம்ம ட்ரெஸ் பண்ணோம் இல்லைன்னா அதை விடவே நம்மளால் முடியல. அது அந்த டைம் வந்துச்சுன்னா நமக்கு கட்டாயம் அதை செய்து ஆக வேண்டும், அதை பார்த்து ஆக வேண்டும். இல்லை குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்கள யோசித்து பாருங்கள். அந்த டைம், அந்த நேரம் வந்த உடனே என்னதான் அவங்க தீர்மானம் பண்ணியிருந்தாலும் அவங்க என்ன செய்திடுறாங்க? அவங்கக்கிட்ட பணமே இல்லைனா கூட திருடியாவது பணத்தை திருடி இல்லை மனைவியை அடித்து எங்கே இருக்குது பணம்னு சொல்லி வாங்கி அதெல்லாம் அவங்க உண்மையாக மனசுலேருந்து அவங்க செய்யலை. அவங்களுக்கு அந்த அடிமைத்தனம் என்ன செய்யுது? அவங்கள செய்ய வைக்குது. அதை செய்து அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஒரு நிம்மதி. ஆனால் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேதனை. ஐயோ, இப்படி நம்மளை மனைவியை அடிச்சிட்டோமே, இப்படி நம்ம அம்மாவை கஷ்டப்படுத்துகிறோமே, இப்படி நம்ம குடும்பத்தை பார்க்காம இருக்கிறோமேன்ற வேதனை இருக்குது. அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க? நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன், இனிமேல் இந்த பணத்தை நான் சூதாட்டத்தில் நான் அழிச்சிட மாட்டேன் எல்லாம் அவங்க தீர்மானம் பண்ணுறாங்க, ப்ராமிஸ் பண்ணுறாங்க, அழுறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியல, அதை மேற்கொள்ள முடியல. ஏன்னா அடிமைத்தனம் என்பது ஒரு நுகம். அது என்னவா இருக்குது? நுகத்தை போல இருக்குது. அது யாராலையும் அந்த நுகத்தை வெளியில் வர அவங்களால தன்னைத்தானே விடுவித்து கொள்ள அவங்களால முடியல. அப்படிதான் நம்மளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? எல்லா விதமான எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்தாராம்? புறப்பட பண்ணின தேவன் ஆண்டவர். அந்த மாதிரி எகிப்சியன் பாண்டேஜில் இருந்து ஆண்டவர் நம்மளை எல்லாம் புறப்பட பண்ணினார். அந்த 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 அடிமைத்தனம் எப்படி இருக்குது? உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அது ஒரு நுகத்தடி. அடிமைத்தனம் என்பது என்னது? ஒரு நுகம். ஒரு நுகம் நம்ம கழுத்தில் பூட்டப்பட்டிருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம கழுத்தில் பூட்டப்பட்டிருந்தா நம்ம எவ்வளோதான் பார்க்க முடியும்? லேசாக வேணா முன்னால் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் எப்போவுமே நம்ம தலை குனிந்தே இருக்கும். தரையை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும். நம்மளால் நிமிர்ந்து நடக்க முடியல. ஏன்னா அந்த நுகம் நம்மளை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி அது நம்மளை அழுத்தி கொண்டே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் என்ன செய்தாராம் தெரியுமா பிரியமானவர்களே? நுகத்தொடிகளை அவர் முறித்து போட்டார். ஹல்லேலூயா. என்றைக்கு இயேசு நம்மளை ரட்சித்தாரோ அன்றைக்கு அறியாமை என்கிற நுகம் முறிக்கப்பட்டது, பாரம்பரியங்கள் என்ற நுகம் முறிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இயேசுதான் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அது வரைக்கும் எங்கெங்கெல்லாமோ ஓடணும், இந்த தெய்வத்தை அந்த தெய்வமா, இல்லை அந்த செயின்ட் கிட்ட போய் நான் ஜெபம் பண்ணிடலாமா, இது பண்ணிடலாமா, அது பண்ணிடலாமா. ஆனால் அந்த நுகங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தார்? முறித்து நம்மளை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன். நம்மளை இன்னைக்கு எல்லாம் தலை நிமிர்ந்து நம்ம நடக்கிறோம். நம்ம இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொல்படி நம்ம கேட்கறது இல்லை. நமக்கு ஆண்டவர் நல்ல சுயாதீனத்தை, ஃப்ரீடம் இல்லை, ஃப்ரீடம்னா என்னது? சுயாதீனம், விடுதலை கர்த்தர் கொடுத்துருக்க. ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு மனிதனை நீங்கள் யோசித்து பாருங்கள். இல்லை நீங்களே யோசித்து பாருங்களேன். ஒரு ரூமில் நீங்கள் இருக்கிறீங்க, அந்த ரூம் லாக்டாக இருக்குது, உங்களால் வெளியில் போக முடியல. யாரோ ஒருத்தர் கதவை திறந்தாதான் உங்களால் வெளியில் போக முடியும்னா அது ஒரு சிறையின் அனுபவம்.
அப்போ எவ்வளோதான் நம்ம சுற்றி வந்தாலும் அந்த 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 சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த ரூமுடைய அளவுக்கு தான் நம்மளால் போக முடியும், அதுக்கு மேலே போக முடியாது. அப்படி தான் அடிமைத்தனம் நம்மளை வைத்திருந்தது. பிசாசு நம்மளை அப்படி தான் வச்சுருந்தான். ஆனால் இன்னைக்கு நம்ம சுயாதீனமான எருசலேமாய் மாறிவிட்டோமே, அதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. ஒரு விடுதலையான ஒரு தேசம். இன்னைக்கு பாருங்கள், அமெரிக்க தேசத்தில் என்ன இருக்குது? நல்ல ஃப்ரீடம் இருக்குது இல்லை? ஏனென்றால் இந்த தேசம் கிறிஸ்தவ கோட்பாட்டு மையமாய் வைத்து இந்த தேசத்தை அவங்கள ஆரம்பித்தபடினால எல்லாருக்கும் நல்ல சுயாதீனம், நல்ல விடுதலையை கொடுத்துருக்குறாங்க. அவங்க இந்துவாக இருக்கலாம், அவங்க முஸ்லீமாக இருக்கலாம், அவங்க தேவனையே அறியாமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் இந்த கண்ட்ரியில் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் டு வர்ஷிப், அவங்களுடைய தெய்வத்தை அவங்க வணங்குறதுக்கு ஃப்ரீடம். ஈவன் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு கூட என்ன இருக்குது? ஃப்ரீடம் இருக்குது இல்லை? அவங்க ஒன்று தப்புனா அதை சொல்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. பீஸ்ஃபுல்லாக சமாதானமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரி லீகலாக லாஃபுல்லாக அவங்கள அலோவ் பண்ணுது. ஆனால் இதே சுயாதீனம் இல்லை, ஃப்ரீடம் எல்லா கண்ட்ரிலையும் இருக்குதா? இல்லை. சில கண்ட்ரீஸில் போனால் நம்ம மறைமுகமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது இருக்குது. சில கண்ட்ரீஸில் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வார்த்தை பேச முடியாது. ரூலிங் பார்ட்டிக்கு விரோதமாக நம்ம எதுவும் செய்ய முடியாது. சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒன்று செய்தால் அடுத்த நாள் அவங்க இல்லை, அவங்கள எப்படியாவது கொலை செய்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ சுயாதீனம், விடுதலை இல்லாமல் இருந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு மாற்றி இன்னைக்கு நம்மளை விடுதலையோடு வைத்திருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம கொடுத்த ரட்சிப்பில் மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்ன தெரியுமா? இந்த விடுதலை. எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை விடுவித்து நம்மளா சாய்ஸ், நானாகவே என்னுடைய லைஃப்பை நான் தீர்மானம் பண்ணுகிற ஒரு சாய்ஸை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி நீ என்னை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படின்னு நம்மளை ஃபோர்ஸ் பண்ணல. அவன் நம்மளை சூஸ் பண்ண நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நானாக என்ன செய்கிறேன்? ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னுடைய தெய்வம்னு சொல்லி நான் சூஸ் பண்ணுறேன். அந்த ஃப்ரீடமை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் பிரியமானவர்களே ரட்சிப்பு. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஃப்ரீடமை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த ஃப்ரீடமை ஆண்டவரை நான் சூஸ் பண்ணுறேன். ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா என்னுடைய தெய்வம், நீங்கள் என்ன நடத்துங்க, என் வாழ்க்கையை நான் உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறது தான் ரட்சிப்பு. கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ரட்சித்து நம்முடைய நுகங்களெல்லாம் முறித்து எல்லா விதமான எகிப்தின் அடிமைத்தனத்திலேருந்து நம்மளை புறப்பட பண்ணி நம்மளை இன்னைக்கு தலை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறாரே, அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா. எத்தனையோ வியாதி என்கிற நுகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். சாபம் என்கிற நுகங்களிலிருந்து கர்த்தர் நம்மளை விடுவித்திருக்கிறார். எத்தனையோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எத்தனையோ நுகங்கள் நம்முடைய கழுத்தின் மேல் பூட்டப்பட்டு இருந்தது. ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த நுகங்கள் எல்லாம் முறிக்கப்பட்டு இன்னைக்கு நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறோன்னா அதுக்காக நாம் தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. லேவியராகமம் 26:13 வசனம், நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அருமையான வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?